Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு காரியத்தை பார்த்து வருவார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாவத்துக்கு மரித்த நாம், 2வது வசனம் பாருங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்னா இனி அதை எப்படி செய்வோம்? பாவத்துக்கு மரித்த நாம், எல்லாம் சொல்லுங்க, பாவத்துக்கு மரித்த நாம். இந்த மரித்தன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. மரித்தன்னு சொன்னா மரித்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லை, மரித்தனா நடந்து முடிஞ்சிருச்சு. கிரேக் மொழியில் ஏரிஸ்ட் டென்ஸ்னு ஒரு டென்ஸ் இருக்கு பாருங்க. அதில் வந்துருச்சுன்னா ஒரு முறை நடந்து முடிந்த ஒரு சம்பவம், அது கம்ப்ளீட்லி இன் த பாஸ்ட், ஃபினிஷ்ட். அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு, நடந்துகிட்டே இருக்கிறது இல்லை, நடந்து முடிந்தது. அப்ப மரித்தது, பாவத்துக்கு மரிக்கிறது என்கிறது நடந்து முடிந்த ஒன்றை சொல்லுகிறது. இதை பார்த்தோம். அது இன்னும் கொஞ்சம் விளக்குறாரு பாருங்க. இதை விளக்கும் போது இன்னொரு சத்தியத்துக்குள்ள நம்ம கொண்டு போறாரு. அது என்னன்னா, கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தோம் என்கிற ஒரு சத்தியத்தை சொல்றாரு. ஏன்னு சொன்னா, இந்த மரணம் மரித்தோம்னு சொல்லிருக்க பாவத்துக்கு அது எந்த விதத்துல எந்த அளவுக்கு நம்ம பாதித்து இருக்கிறதுன்றது விளக்குறதுக்காக கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தோம்ன்ற ஒரு புதிய ஒரு சத்தியத்தை கொடுக்குறாருங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் இப்படி பேர் ஐடென்டிஃபிகேஷன் பேர். ட்ரூத் அபவுட் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் புதிய ஏற்பாட்டில். ஐடென்டிஃபிகேஷன். நான் கர்த்தரோடு கூட ஒன்றுபட்டு விட்டேன். எதில் ஒன்றுபட்டு விட்டேன்? அவருடைய மரணத்தில் அவரோடு கூட ஒன்றாயிட்டேன், அடக்கம் பண்ணப்பட்டதுலையும் அவரோடு ஒன்றாயிட்டேன், உயிர்த்தெழுதலையும் அவரோடு கூட ஒன்றாயிட்டேன். பாருங்க 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த ஞானஸ்தானம்ன்ற வார்த்தை மிஸ்லீட் பண்ணக்கூடாது உங்களை. இது தண்ணி ஞானஸ்தானத்தை பற்றி பேசல. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம். அப்ப தண்ணி ஞானஸ்தானம் இல்லை. தண்ணி ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம்? தண்ணிக்குள்ளாக ஞானஸ்தானம். இது தண்ணிக்குள்ளாக ஞானஸ்தானம் இல்லை, இது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம். சந்தேகம் இருந்தால் 1 கொரிந்தியர், ஒரு நிமிஷம் திருப்புங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு பாருங்க. அங்க சொல்லி இருந்த ஞானஸ்தானத்தை பற்றி. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எல்லாரும் ஒரே ஆவியினாலே எதுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம்? ஒரே. இது எது ஞானஸ்தானம்? எந்த ஞானஸ்தானம் இது? தண்ணி ஞானஸ்தானமா இல்லை இது பரிசுத்தாவி ஞானஸ்தானமா? எந்த ஞானஸ்தானம்? எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு. எந்த சரீரத்துக்குள்ளாக? கிறிஸ்துவின் சரீரம், த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இது எதை சொல்லி இருக்குதுன்னா, இந்த ஞானஸ்தானம் என்னன்னா, லாங்குவேஜ் தான் ஞானஸ்தானம் வருது. இது தண்ணி ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லல. லாங்குவேஜ் அப்படி உருவகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதை பற்றி சொல்லி இருக்குதுன்னு சொன்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரு அங்கமாக மாறணும் பாருங்க, அதை பற்றி சொல்லி இருக்குது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமான போது நான் அவருடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு விட்டேன். தண்ணி ஞானஸ்தானத்தில் எப்படி தண்ணியில் முக்கி எடுக்கிறாங்களா, அது போல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இயேசுக்குள்ள என்ன முக்கிட்டாங்க, அவரோடு கூட ஒன்றாயிட்டேன். நான் தண்ணியும் நானும் ஒன்றாயிரம். தண்ணி ஞானஸ்தானத்தில் தண்ணி படாத இடமே கிடையாது, அதனால தான் முக்குறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர தண்ணி பட்டுருச்சு, தண்ணி படாத இடமே இருக்கா ஞானஸ்தானம் எடுத்தாளுக்கு. அதுபோல இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுறோம்னா அவரோடு கூட அப்படியே ஒன்றாயிட்டோம், அவரோட ஒன்றரை கலந்துடுறோம். அதுதான் சொல்லியிருக்குது. சரி, திருப்பி ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும், விசுவாசிகளை பற்றி பேசுகிறார், நாம் அனைவரும் சொல்றாரு. அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அதாவது பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள், அதாவது பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள, அதாவது கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள வந்து இணைக்கப்பட்ட நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள அங்கமாயிட்டீங்களா? அப்படி இணைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எல்லாம் சொல்லுங்க, அறியாமல் இருக்கிறீர்களா? இதுதான் பிரச்சனை. சபையில் என்ன பிரச்சனை, ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? அறியாமல் இருக்கிறீர்களா? 6ஆம் வசனத்தில் முடிக்கும் போது சொல்லுகிறார், நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எதை அறிஞ்சிருக்கிறோம், எதை அறியல, அதுதான் பிரச்சனை. இப்போ எது இருக்குது இல்லைன்றது பிரச்சனை இல்லை, எதை அறிஞ்சிருக்கிறோம் எதை அறியல. அறியாமல் இருக்கிறீங்களா? தெரியாதா உங்களுக்குங்கிறாரு. இது இன்னும் புரிஞ்சுக்கலையா நீங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் எல்லாரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
மரணத்துக்குள்ளா ஞானஸ்நானம் பட்டிருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நான் இயேசுவை என்றைக்கு விசுவாசித்து அவரை ரட்சகர் ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு என்ன ஆச்சு? அவருடைய மரணத்துக்குள்ள அவரோடு கூட நான் மரித்து விட்டேன். அவரோடு கூட என்ன பண்ணிட்டேன்? நானும் மரிச்சிட்டேன். நாங்க ஏறி மரிக்கல, ஆனா நான் அவரை விசுவாசத்தை அன்னைக்கு எனக்கு ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது. என்ன மரணம்? ஆவிக்குரிய விதத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு எனக்கு. என்ன மரணம்? நான் அந்த பழைய வாழ்க்கைக்கு மரித்து விட்டேன். ஏன் அந்த மரணம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, மரணம்னு சொன்னா ஒரு ஆளுடைய சாப்டர் க்ளோஸ்ன்னு அர்த்தம். அந்த ஆளுடைய வாழ்க்கை முடிஞ்சுது. நடக்கிறாரு, போறாரு, பேசுறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, வேலைக்கு போறாரு, வர்றாரு, எல்லாம் பண்றாரு. ஆள் செத்துட்டா அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் ஏஞ்சி போனாருன்னு சொல்லுவோமா? செத்தவரை கிடையாது. சாப்பிட்றாருன்னு சொல்லுவோமா? கிடையாது. தூங்குறாருன்னு சொல்லுவோம்? கிடையாது. செத்தாரு, முடிஞ்சது கதை இல்லையா? அப்ப நாம் பாவத்துக்கு மரித்தோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் முன்ன ஒரு பாவியாக இருந்தேன், அக்கிரமத்தில் வாழ்ந்தேன், பாவத்தை செஞ்சேன், செய்ய தகாத காரியங்களை செஞ்சேன், அதிலெல்லாம் ஈடுபட்டு இருந்தேன், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அங்கே போனேன், வந்தேன், இது பண்ண அது பண்ண எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் பாவத்தில் இல்லையா? எல்லாம் சிலர்லாம் திருத்திருன்னு முழிக்கிறீங்க அப்படின்னு. எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? இன்னும் பண்ணாத மாதிரி பாருங்க. எதுக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டது, அதுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு சாவு ஏற்பட்டது. என்னைக்கு அது ஏற்பட்டது? நான் என்றைக்கு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னை அவருக்கு அர்ப்பணித்தேனோ, என் உள்ளத்தை அவருக்கு திறந்தேனோ, அவர் ரட்சகரா சிலுவையில் எனக்காக மரித்தார்னு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த பாவ வாழ்க்கைக்கு சாவு ஏற்பட்டு விட்டது. நான் செத்து விட்டேன், பாவத்துக்கு செத்து விட்டேன் இல்லையா? அதுக்கப்புறம் சொல்லி இருக்குது பாருங்க, அதான் அதனுடைய அர்த்தம். பாவத்துக்கு நாம் செத்து விட்டோம். செத்து விட்டோம்னு என்ன அர்த்தம்? அந்த வாழ்க்கை இனிமே நாம் வாழ முடியாது. ஏன்னு சொன்னா பாவத்துக்கு செத்தாச்சு. இப்ப பாருங்க 4ஆம் வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எல்லாம் சொல்லுங்க, அடக்கம் பண்ணப்பட்டோம். செத்த ஆளுக்கு ஒரு அடக்கம் வேற தேவை இருக்குது. செத்த ஆளு வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது இல்லை இல்லையா? நம்ம இல்லை உங்களுக்கு ரொம்ப இஷ்டங்க வீட்டிலே இருக்கட்டும் கிடையாது, அடக்கம் பண்ணுறோம் செத்த ஆளை. அதுக்கு ஒரு அடக்கம் தேவை. அடக்கம் பரியல்னு சொன்னா இட் இஸ் த ஃபைனல் ப்ரூஃப் ஆஃப் டெத். ஒரு ஆள் செத்துட்டார்ன்றதுக்கு கடைசி ஆதாரம் என்ன? அவர் அடக்கமே பண்ணியாச்சு. ஏன்னா சில பேப்பரில் வாசிச்சிருக்கிறேன் நான் கூட, சில ஆளுகளில் செத்துட்டாருன்னு நினச்சிட்டு எல்லாம் உட்காந்து ஒப்பாரி எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏஞ்சி உட்காந்துக்குவார். இவர் ஒரு ஆளை வழியில் தூக்கிட்டு போயிருக்காங்க, ஏஞ்சி உட்காந்துட்டாரு பாருங்க. கல்லறையில் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, அங்கே ஏஞ்சி உட்காந்துட்டாரு. இப்படிலாம் பேப்பரில் வந்துருக்குது. உண்மையாக என்னன்னு தெரியல, நீங்களும் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செத்துட்டாருன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் ஆளை அழுது எல்லாம் முடிச்சு கொண்டு போய் குழியில் வைக்கிறாரு, நல்ல காலம் ஏஞ்சிட்டாரு. அதனால அவர் உண்மையாகவே செத்துட்டாரு, கதை முடிஞ்சதுன்றதுக்கு வெறும் செத்துட்டாருன்றது மட்டும் இல்ல, அடக்கம் பண்ணிட்டா சீல்டுன்னு அர்த்தம், முடிஞ்சது. அது கொஞ்சம் நஞ்சம் உயிர் இருந்தா கூட இனிமே போயிடும். அது இனிமே உயிர் பெற முடியாது. அதனாலதான் பைபிள்ல எப்படி சொல்லி இருக்குது, நாம் மரித்தோம் மட்டும் இல்ல அடக்கமும் பண்ணப்பட்டோம். ஃபைனல் ப்ரூஃப், சாப்டர் க்ளோஸ். அடக்கமே முடிஞ்சிருச்சு, அடக்காராதனையே நடந்து முடிஞ்சிருச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு அடக்காராதனையே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு? இந்த தண்ணி ஞானஸ்நானன்றது இதெல்லாம் பிரதிபலிக்கிற ஒன்று. இது தண்ணி ஞானஸ்நானத்தை பற்றி பேசல, ஆனால் தண்ணி ஞானஸ்நானம் இதை பிரதிபலிக்குது. அந்த ஞானஸ்நானம் ஒரு இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா இருக்குது. நமக்கு ஆவிக்குரிய விதத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டா இருக்குது. அது அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சுங்க. அப்படியே பைதவே அதை போதிச்சிடுறேன் கொஞ்சம். ஞானஸ்நானம் என்னத்தை எடுத்து காண்பிக்கிறது? நான் செத்துட்டேன், அதனால இப்போ எனக்கு அடக்கம், தண்ணி கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க, உள்ள வச்சுட்டு அப்புறம் நான் உயிரோட எழுந்திருக்கிறேன். வேற ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக, வேற ஒரு மனுஷனாக, வேறொரு விதமான மனுஷனாக நான் உயிரோடு எழும்புறேன். இதுதான் ஞானஸ்தானத்துடைய அர்த்தம். அதனால தான் முழுக்கிறதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த அர்த்தத்தெல்லாம் பிரதிபலிக்கும் விதத்தில் அது செய்யணும் இல்லையா? அர்த்தம் இல்லாமல் செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் அது இந்த முழுக்க ஞானஸ்தானத்தில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அது சரி. அப்போ பரியலுங்கிறது ஒரு ஆள் இன்னும் லேசாக இருக்குது போல இருக்கு உயிர் அப்படிலாம் பேச முடியாது. கதை முடிஞ்சுது, பரி பண்ணிட்டா அடக்கம் பண்ணிட்டா கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். 4ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல.
பாருங்க, மரித்தவர் என்ன பண்றாரு? அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்ப என்ன பண்றாராம்? உயிரோட எழுப்பப்பட்டார். கிறிஸ்து மரித்தோர்லேருந்து எழுப்பப்பட்டது போல. இப்போ கவனிங்க, நமக்கு மரணம் மட்டும் இல்லை, அடக்கம் பண்ணப்படுதல் மட்டும் இல்லை, அவரோடு கூட ஒரு உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழும்புகிறோம். நல்லா கவனிங்க, இந்த அவரோடு கூட உயிர்த்தெழுதல்ன்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, வெறும் மரிச்சோம் அடக்கம் பண்ணப்பட்டோம்னா அந்த சாப்டர் க்ளோஸ். அப்புறம் வேற சாப்டர் ஆரம்பிக்கணுமே. சாப்டர் க்ளோஸ்னா அதுக்கப்புறம் நான் எப்படி ஒரு புது மனுஷனாக நான் வாழுகிறேன்? அதான் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். அந்த உயிர்த்தெழுதல் பற்றி சொல்லும்போது என்ன சொல்லி இருக்குது? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல அப்படின்னு சொன்னா, எழுப்பப்பட்டது போல அப்படின்னு சொல்லிட்டு நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு ஆரம்பிக்குது. அவர் எப்படி பிதாவின் மகிமையினாலே உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அது போலவே நானும் புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் என்னுடைய புது வாழ்வுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவர் எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டாரோ, அவரை உயிரோடு எழுப்பின வல்லமை எப்படிப்பட்டதோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம், நான் கவனிக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமை தான் என்ன இப்போ புது விதமான வாழ்க்கையை வாழ செய்கிறது. இங்கே சொல்லப்படும் போது எப்படி சொல்லப்படுகிறது? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. நல்லா கவனிங்க, டிரான்ஸ்லேஷன் ரொம்ப போரா இருக்குது. எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்றாங்க? மேலும் பிதாவின் மகிமையுள்ள வல்லமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணணுன்றாங்க. நல்லா வழங்குதப்போ சாதாரண வல்லமை இல்லை, மகிமையுள்ள வல்லமை. என்ன? அந்த வல்லமையின் பரிபூரணம், வல்லமை முழுமையாக வெளிப்படுகிறது அங்க. மகிமைன்னு என்ன அர்த்தம்? க்ளோரி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பூ நல்ல பூத்து குலுங்கும் போது தான் என்ன சொல்றோம்? அது இட்ஸ் இன் ஆல் இட்ஸ் க்ளோரின்றோம். அது மகிமையா இருக்குது, அது தன்னுடைய முழு மகிமையை இப்போ காண்பிக்குதுன்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பெர்ஃபெக்ட் ஸ்டேட்டுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம், பூரண நிலைமைக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மகிமை என்ற வார்த்தைக்கு இந்த பூரண நிலைமைன்னு அர்த்தம். அப்ப கிறிஸ்து எப்படி மரித்தோர் எழுப்பப்பட்டாராம்? மகிமையின் வல்லமையினால உயிரோடு எழுப்பப்பட்டார். மகிமையின் வல்லமையினாலன்னா இப்படி சொல்றேன், மகிமைன்னு சொன்னா பூரண நிலைமை அல்லது பூரணம்னு அர்த்தம்னு சொன்னா, மகிமையின் வல்லமையினாலேன்னு சொன்னா பூரணமான வல்லமையினாலே, தேவனுடைய பூரணமான வல்லமையினாலே, பரிபூர்ணமான வல்லமையினாலே அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அதுபோலவே நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக அவர் மரணத்திலிருந்து தேவனுடைய பரிபூர்ண வல்லமையினால் எழுப்பப்பட்டது போலவே நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக. ரொம்ப முக்கியம் பாருங்க, அவர் எழுப்பப்பட்ட போது என்ன விதமான வல்லமை உபயோகப்படுத்தப்பட்டது? அந்த விதமான வல்லமை தான் நாம் இப்பொழுது வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த புது வாழ்வை வாழ்வதற்கு கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம், நல்லா கவனிக்க வேணும். எபேசியர் 1 திருப்போம். பவுல் அப்போஸ்தலன் ஜெபம் பண்றாரு, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்றாரு. 16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். பாருங்க என்ன சொல்றாரு? இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கான, அதாவது இயேசு என்ன பண்ணியிருக்காரு, தேவன் என்ன பண்ணியிருக்காரு இயேசுவின் மூலமா என்பதை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தின் தெளிவை அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். அதான் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்னென்னு அறிந்து கொள்றதுக்கு அறிவும் ஞானமும் அவசியம்ன்றார். அதுக்காக ஜெபம் பண்றார். அறிவத்தார் ஆண்டவரே, ஞானத்தை தாரும், என்ன பண்ணியிருக்கிறீர், இவ்வளவு கொடுத்திருக்கிறீரே, இதெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக இவர்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தாருன்றார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவை அதுதான் பாருங்க, ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம் பாருங்க, 19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, பாருங்க நம்ம சப்ஜெக்ட் வருது. எதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம்? நாம் அவரோடு கூட எழுந்ததை பற்றி. மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். அதாவது கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பித்த போது அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். அதாவது அவரை உயிரோடு எழுப்பும் போது என்ன வல்லமையை காண்பிச்சாரோ அதே வல்லமையை தான் நமக்கு காண்பிக்கிறார். அதே வல்லமை தான் நமக்குள்ள இன்னைக்கு வேலை செய்யுது.
இதையெல்லாம் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்றதுன்னா, கர்த்தாவே நீர் இறங்கி வாரோம், அங்க இவரை தொடும், இங்க வந்து அவரை தொடும், இதோ இங்க போறாரு நீங்க தொடுங்க, இப்படி கிடையாது. என்ன ஜெபிக்கணும்? கர்த்தாவே நீர் என்ன செய்திருக்கிறீர், என்ன கொடுத்திருக்கிறீர், எப்பேற்பட்ட வல்லமையோடு இயேசுவை எழுப்பினீர், எப்பேற்பட்ட வல்லமை, அதே வல்லமை இவர்களுக்குள்ள வேலை செய்த, அப்படிலாம் சொல்லி இருக்குதே. இதையெல்லாம் இவருடைய ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் காணும்படியாக இந்த மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். நான் சொல்லுகிறேன் பாருங்க, விசுவாசிகளுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்தால் வித்தியாசமானவர்களாக மாறிடுவாங்க. இன்றைக்கு தேவை மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். அங்கதான் ஆரம்பிக்கும் வெற்றி வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது தான் வெற்றி வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. பாருங்க, நிறைய பேர் இன்றைக்கு கடன் இல்லை, பண பிரச்சனை இல்லை, அது இதுன்னு பல விதமான பிரச்சனைகள் வந்திருப்பாங்க. பாருங்க, வெற்றி வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கும்? சிலர் வரும்போதே எப்படி வர்றாங்க? ஏதோ அவர் கூட்டத்துக்கு போறாங்க, அவர் ஜெபம் பண்ணாருன்னா சரியாயிடும்ன்றாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஏதோ ஒரு மேஜிக் மேன் மாதிரி, நம்ம ஏதோ ஜெபம் பண்ணோம்னா அவங்களுக்கு கடனெல்லாம் தீந்துடும், நம்ம ஜெபம் பண்ணோம்னா அவங்க பிரச்சனையெல்லாம் தீந்துடும் சொல்லி. கிடையாது. இங்க வரும்போது என்ன, கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கம் பண்றோம், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீங்க எங்கிட்ட வாங்க, நான் உங்க பிரச்சனை தீக்கிறேன்னு என்னைக்கா சொல்லியிருக்கேனா? கிடையாது. நான் இங்க என்ன பிரசங்கம் பண்றேன், உங்க பிரச்சனையை அவர் தீர்த்து இருக்கிறார், அதை பிரசங்கம் பண்றேன். நான் ஒரு பிரசங்கியார், உங்க பிரச்சனையை தீக்கிற ஆள் இல்லை. நான் அவர் தீர்த்திருக்கிறாருன்னு சொல்ற ஆள், அவ்வளவுதான். ஹலோ, இருக்கிறீங்களா? தீர்த்தவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிற ஆளு. சில பிரசங்கியாருங்க இப்படி சொல்லிக்கிறாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் சொல்றோம், எங்களிடத்தில் வாருங்கள். நாங்கள் அப்படி சொல்றது இல்லை. எங்களிடத்தில் வாருங்கள் கிடையாது. எங்கள்கிட்ட வராதிங்க. எங்கள்கிட்ட வந்தால் வசனம் கிடைக்கும், இங்கே வந்தால் வசனம் கிடைக்கும். இது என்ன? வெளிப்பாடு கொண்டு வரும். வசனம் என்னத்தை கொண்டு வரும்? வெளிப்பாடை கொண்டு வரும். வெளிப்பாடு வெற்றியை கொண்டு வரும். பிரசங்கம் எதுக்கு பண்றோம்? மனக்கண்கள் திறக்கப்படியா பிரசங்கம் பண்றோம். மனக்கண்கள் பிரகாசம் அடைஞ்சா விசுவாசிகள் அவர்கள் இருக்கிறவண்ண இருக்க மாட்டார்கள், தோல்வியில வாழ மாட்டார்கள், வெற்றியில வாழ்வாங்க. மனக்கண்கள் பிரகாசம் அடையும் போது வளமான வாழ்க்கைக்கு, கடன் தீர்வதற்கு, பணப்பிரச்சனை தீர்வதற்கு ஒரு ஆரம்ப நாளாக ஆரம்பித்து விடுகிறது. அந்த மனக்கண்கள் பிரகாசம் அடைகிற நாள் ஒரு அற்புதமான நாள். ஒரு புதிய உதயம் அங்கே உண்டாகிறது. ஒரு புதிய வாழ்க்கை உதயமாகிற ஒரு நாளாக இருக்கிறது. ஒன்னு விளங்கிடுச்சு, கடவுள் என்னை நேசிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நான் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை சரியில்லை, எனக்கு இன்னொன்றை வைத்திருக்கிறார், எனக்காக எல்லாத்தையும் செய்திருக்கிறார், நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் அப்படி இருக்க முடியும், அப்படித்தான் இருப்பேன் என்கிறது விளங்கிடுச்சுன்னா உதயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கண்டிப்பா அங்க அரைவ் ஆயிடுவீங்க. ஆகவேதான் அந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்ப பாவம் தான் பிரச்சனையா இருக்கு பிரதர், எல்லாம் ஓகே, ஆனா இந்த 1-2 பாவம் ஒரே தான் இருக்குது. எனக்கு மாம்ச பலவீனம். வாயை திறந்து அதை சொல்லாதீங்க. நம்ம இப்படியே சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் எப்ப தீரப்போகுது? வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? நான் கிறிஸ்துவுக்குள் மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்கிறேன். அவரை உயிரோடு எழுப்பின அந்த மகிமையின் வல்லமை, பரிபூர்ணமான வல்லமை எனக்குள்ள, அந்த வல்லமை எனக்குள்ள வேலை செய்யுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அது எப்படிப்பட்ட வல்லமைன்றதை இன்னும் விளக்கமா அங்க சொல்லி இருக்குது. 24ஆம் வசனம். இயேசு எப்படி சிலுவையில் அடிச்சாங்க, கொன்னாங்க அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு பேதுரு. முதல் பிரசங்கம் பெந்தெகோஸ்தே நாள்ல பண்றாரு. அப்புறம் எப்படி தேவன் அவரை மரித்தோர்லேருந்து எழுப்பினார்ன்றதை சொல்றாரு. 24ஆம் வசனம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து, ஏதோ எந்த கட்டை? மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சென்டென்ஸ் அது. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. இங்கிலீஷ்ல அருமையா சொல்லியிருக்குது. டெத் cannot hold him. பிடிச்சு வைக்க முடியல, மரணத்தால பிடிச்சு வைக்க முடியல. மரணம் எங்க இருந்து வந்தது? பாவத்தின் மூலமா வந்தது. பாவத்தின் உச்சகட்ட வல்லமை தான் மரணம். பாவம் நிறைய காரியத்தை பண்ணுது. பாவத்தின் வல்லமைங்கிறது பொல்லாத வல்லமை. பாருங்க, அது மனுஷனை அழிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு அந்த ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில் பல பாதிப்புகளை உண்டாக்கி, தரித்திரத்தை கொண்டாந்து, கஷ்டத்தை கொண்டாந்து, குடும்பத்தில் தொல்லையை கொண்டாந்து, எல்லாம் பாவம் வந்துருச்சுன்னா மனுஷன் தொலைஞ்சான். பாருங்க, பாவம் வந்துருச்சுன்னா ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயோஜனம் எல்லாம் கெட்டுச்சு. பாருங்க, அப்படிதான் ஆச்சு. ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தில் அப்படிதான் ஆச்சு. இந்த பாவம் வந்த உடனே உடனே மரணம் வந்துடல. மரணம்ங்கிறது சாகிறது மட்டும் இல்ல, பல விதத்தில் அதனுடைய பாதிப்புகள், பல தொல்லைகள், பல கஷ்டங்கள், வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகி படாத வேதனைப்பட்டு கடைசியில் அவன் சாகுறான். அதான் பாவம் பண்ற வேலை. பாவத்தினுடைய உச்சகட்டம் என்ன?
அந்த வல்லமையினுடைய உச்சகட்டம் என்ன? பாவத்தின் வல்லமை மேக்சிமமா இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? கொல்ல முடியும் ஆள், அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்கு மேல ஒன்றும் பண்ணவே முடியாது. பாவத்தின் வல்லமை மனுஷனை கடைசியா என்ன பண்ணுது? அல்டிமேட்லி இட் கில்ஸ் ஹிம். கடைசியா அவனை கொன்னுடுது. அதுதான் உச்சகட்டம். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த வல்லமையை காட்டிலும் பெரிது. பாவத்தின் வல்லமை கல்வாரி சிலுவையிலே இயேசுவை கொல்லும்படியாக உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனால் அவர் உயிரோடு எழுப்பப்படும் போது அந்த மரணம், அந்த பாவத்தின் வல்லமையும் மரணமும் அவரை கட்டி வைக்க முடியாதிருந்தது. ஏனென்றால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த பாவத்தின் வல்லமையை காட்டிலும் மரணத்தின் வல்லமையை காட்டிலும் மிகப்பெரிய வல்லமையாயிருந்தது. அப்ப அதே வல்லமை தான் நமக்கு அவர் தர்றார். எதுக்கு? அவர் உயிரோடு எழுந்து அவர் ஒரு புது வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்தார். அதே போல நாமும் அவருக்குள்ள உயிரோடு எழுந்து நாம் ஒரு புது வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கும்படியாக அந்த வல்லமையை தர்றார். அந்த வல்லமையை தர்றாருன்னு சொன்னா நமக்கு எப்படி அது வேலை செய்யுது? நான் சொல்லுகிறேன், அவரை கட்டி வைக்க முடியாத வல்லமை நம்மகிட்டையும் நம்ம பாவத்துக்கு கீழே கட்டி வைக்க முடியாமல் தவிக்கிறது. ஏனென்றால் நமக்கு இந்த பாவத்தை விட பெரிய வல்லமை இருக்கிறது. பாவத்தின் வல்லமையை காட்டிலும் பெரிய வல்லமை நமக்குள்ள வேலை செய்யுது. அவர் எப்படி கட்டி வைக்க முடியலையோ மரணத்துக்குள்ள, அதுபோல என்னை பாவத்துக்குள்ள கட்டி வைக்க முடியாமல் இருக்கிறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாருங்க, அங்க நடந்தது அவருக்கு மட்டும் இல்லை, அந்த உயிர்த்தெழுதல் அவருக்கு மட்டும் இல்லை. 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் பார்த்தோம் இல்லையா? பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுக் கொள்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சு? 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. அந்த வல்லமை என்ன பண்ணிடுச்சு? மரித்த அவரை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே பிதாவோடு கூட வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்திருக்கிறது அந்த வல்லமை. அப்புறம் கவனிங்க, 5ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடருது. சாப்டர் வித்தியாசமாக இருந்தாலும் கதை அதே தான், தொடருது. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். யாரை உயிர்ப்பித்தாரு? அவரை உயிர்ப்பித்தார்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உயிர்ப்பித்தார், நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அவரை உட்கார செஞ்சது இருக்கட்டும், எல்லாருக்கும் அது தெரியும். இயேசு அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் உன்னதங்களில் உட்கார்ந்துருக்கிறார், எல்லா துரைத்தன அதிகாரத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. நாம் இங்கே கிடக்கிறோம், நாம் படாத பாடுபடுறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. வேத வசனம் சொல்லுகிறது, அவரோட கூட நம்மை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார். இதை நான் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். அவரை மட்டும் எழுப்பி அங்கே உட்கார வைக்கல, எல்லா அதிகாரத்துக்கு மேலே நம்மை எழுப்பி அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். சிலர் சொல்கிறாங்க, அப்படியே தலையில் பேய் அழுத்துற மாதிரி இருக்கு பிரதர், அழுத்துற மாதிரி இருக்கு. பிசாசு கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு இருந்தா அப்படி அவன் மேலே நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவன் தலையில் காலை வச்சு அழுத்திக்கிட்டு இருந்தா அவன் சொல்லிட்டு இருப்பான், ஐயோ தலையில் அழுத்துற மாதிரி இருக்குன்னு. அப்படி தான் வேதம் சொல்லுது. பிசாசு உங்கள் தலையில் அழுத்தக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும்? பிசாசின் தலையில் உங்கள் கால் இருக்குது. அப்படி தான் வேதவசனம் சொல்லுது. உன்னதங்களிலே உட்காரும்படி செய்திருக்கிறார். விசுவாசிகளுக்கு இன்றைக்கி தெரிய வேண்டிய காரியம், நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த மறுபிறப்பின் மூலமாக நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படிப்பட்ட அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் என்னவா இருக்கிறோம்? நம்முடைய உரிமை என்ன? நம்முடைய ஸ்லாக்கியம் என்ன? Where do we find ourselves? In what position are we in today? எந்த ஒரு நிலையில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம்? நான் சொல்லுகிறேன், வெற்றியின் ஸ்தானத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்.